வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படித்தான் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த ஒரு பொடி போதும் உங்களுடைய உடம்ப தொப்பை இல்லாமல் சூப்பராக குறைக்கிறதுக்கு. முருங்கை இலை போட்டு தாங்க நம்ம செய்ய போகிறோம். எங்கள் வீட்டு முருங்கை மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. ஸோ நான் இங்கே கொழுந்து இலையாக பார்த்து பறித்து வச்சுட்டேங்க. பறித்து காய வச்சு தான் நம்ம பொடி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கொப்பு கொப்பாக அழகாக பறித்து இந்த முருங்கை இலை தண்டுடைய நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் தான் ரொம்ப சத்து இருக்குங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பறிச்சிட்டோம் முருங்கை இலையை. ஸோ பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு காய வைக்க போகிறோம். ஸோ நான் இங்கே நல்லா கழுவிட்டு உருவிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சுருக்கேங்க. இது ஃபஸ்ட்டே நான் நல்லா காய போட்டது. இதே மாதிரி நான் இங்கே 10 நாள் காய வைக்க போகிறேன். இது 2வது நாளுங்க. ஸோ கொஞ்சம் உணர்ந்துருக்கு. இது 7வது நாள். பாருங்கள் எவ்வளோ அழகாக நொறுங்க வருது அப்படின்னு. ஃபைனலாக 10 நாள் ஆயிடுச்சுங்க. நல்லா நொறுங்க வந்துருச்சு. இப்போ நம்ம இது நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம பொடி பண்ணிடலாம். லைட்டாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். அந்த ஃப்ளேவருக்காக நம்ம வறுக்க போகிறோம். ஸோ ரொம்ப நல்லா காஞ்சனால ரொம்ப வறுக்க தேவையில்லை. நீங்கள் கொஞ்சமாக வறுத்தீங்க அப்படின்னா அந்த சூடு ஏறுற அளவு வறுத்தீங்க அப்படின்னா போதும். பாருங்கள் இந்த மாதிரி சூடு ஏறுற அளவு வறுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நொறுங்க வருதுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாங்க. கீரையிலேயே எது பெஸ்ட்டு அப்படின்னா நான் முருங்கை இலை தாங்க சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த முருங்கை பொடியை வச்சு நம்ம ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறோம். ஆமாங்க, சப்பாத்தி தான் நம்ம போட போகிறோம். ஸோ சப்பாத்தி மாவு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். எப்போதும் போல் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அதில் நம்ம இந்த முருங்கை பொடியை சேர்த்து செய்ய போகிறோம். இந்த ஒரு சப்பாத்தியே உங்களுக்கு போதும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா சப்பாத்தி செம்ம சாஃப்டாகவும் சூப்பராக வரும். சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, தோசையில் கூட நீங்கள் இதை லைட்டாக தூவிட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் முருங்கை பொடி போட்டிருக்கேங்க, இட்லி பொடி மாதிரி. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்தியை போட்டுற வேண்டியதான். பாருங்கள் க்ரீன் கலரில் இந்த மாதிரி வந்துருச்சு சப்பாத்தி. ஸோ நம்ம இதை கல்லில் போட்டுற வேண்டியதுதான். கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டாச்சு. ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கனால நல்லா உப்பிட்டு மேலே வருங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக முருங்கை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? ஆமாங்க, இதுக்கு நாங்கள் பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருந்தோம். ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்க இதோட சேர்த்து அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த முருங்கை பொடியில் இன்னொரு ட்ரிங்க் நான் ஒன்று சொல்கிறேங்க. லைட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் இந்த முருங்கை பொடியை நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே தொப்பை குறையுங்க. ஸோ இது நீங்கள் வடிகட்டியும் குடிக்கலாம், இல்லை அப்படியும் குடிக்கலாம். வடிகட்டி குடிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லெமன் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கனாலும் நல்லது. அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க லெமன் சேர்த்துக்காதீங்க. உடம்பை குறைக்க ட்ரை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.